பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம் அது? என்னதான் எவ்வளவோ சீரிஸோட இன்ட்ரோடக்ஷன் இருந்தாலும் இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. இந்த ஒரு மியூசிக்கை அந்த விஷுவலோட கேட்கும்போது அப்படியே உங்களை லிட்ரலி இந்த கதைக்குள்ளே அப்படியே இழுத்துக்கிட்டு போகும். எந்த அளவுக்கு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட உலகம் ரொம்ப பிரம்மாண்டமானதுன்னு இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன்லேயே காட்டியிருப்பாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷனில் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேயே முக்கியமான நகரமான கிங்ஸ் லேண்டிங்கையும் விண்டர்ஃபெல்லையும் அப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமான த வால் அப்புறம் டினேரியஸ் டார்கெரியன் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் அந்தந்த சிட்டிஸோட அந்த ஒரு இன்ட்ரோலே வச்சுருப்பாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இந்த இன்ட்ரோவை ஒரு கைடு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போ பார்க்குற வியூவர்ஸுக்கு இந்த கதை எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றது இந்த ஒரு இன்ட்ரோலேயே இந்தந்த இடத்துல தான் இந்தந்த கதை நடக்க போகுதுன்னு தெளிவாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம கதையோட கேரக்டர்ஸ் புதுசாக ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்கன்னா அந்த ஒரு இடத்தையும் இந்த இன்ட்ரோலே வச்சுருவாங்க. ஆரியா ஸ்டார்க்கு வந்து த கிங்டம் ஆஃப் பிராவோஸுக்கு போகும்போது அவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இன்ட்ரோவில் அந்த இடத்த வச்சுருவாங்க. ஓகே, அப்போ ஏதோ புதுசாக ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு அந்த இன்ட்ரோவை பார்த்தே தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இந்த இன்ட்ரோவை எபிசோடுக்கு எபிசோடு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனல் சீசன்லலாம் வந்து அந்த வாலை வந்து ஒயிட் வாக்கர்ஸ் உடச்சிக்கிட்டு வரதை அந்த இன்ட்ரோலேயே காட்டியிருப்பாங்க. அந்த வால் உடஞ்சி மற்ற கிங்டம்ஸ்லாம் சேஃப்டி இல்லாமல் இருக்குது அப்படின்றது அந்த ஒரு அந்த சீரீஸ்க்கான டோனை செட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட இன்ட்ரோ பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சீரீஸோட இன்ட்ரோடக்ஷன் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நெக்ஸ்ட் டு வாட்ச். பாய்.